வணக்கம் நண்பர்களே. மாசம் ஆரம்பிச்ச முதல் நாளே ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அதுவும் நம்ம எல்லாரையும் நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். ஆமாங்க, சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. இது நம்மள எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. ஆமா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் தான் அந்த ஷாக்கிங் நியூஸ். ஒரே நாள்ல சிலிண்டர் விலையில ரூ. 203 ஏறி இருக்கு. இது எவ்வளவு பெரிய உயர்வுன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனா ஒரு நிமிஷம், இந்த ரூ. 203 விலை உயர்வுன்னு சொன்னதும் எல்லாரும் நம்ம வீட்டு சிலிண்டர் தானே நினைச்சிருப்பீங்க. இல்ல, இப்போதைக்கு இந்த விலை உயர்வு 19 கிலோ எடை உள்ள கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு மட்டும்தான். அதாவது ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த சிலிண்டருக்கு தான். சோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. சரி, திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய விலை உயர்வு? இதுக்கு என்னதான் காரணம்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தோன்ற முதல் கேள்வி இதுதான். ஓகே, விலை ஏறிடுச்சு. ஆனா ஏன் திடீர்னு இப்படி ஒரு விலை உயர்வுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பல காரணங்கள் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு பகுதிகள் நடக்கிற போர் சூழல். இதனால என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து வர வேண்டிய சப்ளைல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. சப்ளை பாதிக்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா சர்வதேச சந்தையில ஒரு அழுத்தம் உருவாகும் இல்லையா? இந்த அழுத்தத்தோட விளைவாதான் நம்ம எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாசமும் விலையை மாத்தி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகுறாங்க. அதிகாரப்பூர்வமா பார்த்தோம்னா இந்த விலை நிர்ணயத்துக்கு பின்னாடி ரெண்டு முக்கிய காரணிகள் இருக்கு. ஒன்னு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலை என்ன. இன்னொன்னு, அமெரிக்க டாலருக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்கு. இந்த ரெண்டையும் வச்சுதான் எண்ணெய் நிறுவனங்கள் மாசம் விலைய முடிவு பண்றாங்க. சரி, காரணமெல்லாம் ஓகே. ஆனா இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? யார் இதனால ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதலா இந்த பாதிப்பை சந்திக்க போறது யாருன்னு பார்த்தா முழுக்க இந்த கமர்ஷியல் சிலிண்டரை நம்பி தொழில் பண்றவங்க தான். நம்ம தெருமுனையில இருக்கிற டீ கடையில இருந்து பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், சின்ன சாப்பாட்டு கடைகள் வரைக்கும் எல்லாருமே தான். அவங்களுக்கு இது ஒரு நேரடி பாதிப்பு. யோசிச்சு பாருங்க, அவங்க ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, மத்த பொருட்களோட விலைவாசி உயர்வுன்னு பல பிரச்சனைகளை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த விலை உயர்வு அவங்க தலையில ஒரு பெரிய இடியா விழுந்திருக்கு. இதனால என்ன ஆகும்? அவங்க இந்த செலவை சமாளிக்க நாம தினமும் சாப்பிட்ற சாப்பாடு, டீ, காஃபி விலையெல்லாம் ஏத்திடுவாங்களோன்னு ஒரு பயம் இயல்பாவே எல்லாருக்கும் வருது. சரி, ஓட்டல், டீ கடை கதையெல்லாம் ஓகே. ஆனா நம்ம வீட்டு கதை என்ன? நம்ம கிச்சன்ல இருக்கிற சிலிண்டர் விலை என்ன ஆச்சு? நம்ம வீட்டு பட்ஜெட் என்ன ஆகும்? இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான். இந்த விலை உயர்வு நம்ம கிச்சன் சிலிண்டரையும் பாதிக்குமா இல்லையா? ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இல்ல. நம்ம வீட்ல பயன்படுத்துற சமையல் சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் செய்யப்படல. சோ இப்போதைக்கு நம்ம வீட்டு பட்ஜெட்ல எந்த பாதிப்பும் இல்ல. அது ஒரு பெரிய நிம்மதி. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் மொத்தமா ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். கமர்ஷியல் சிலிண்டர், அதாவது 19 கிலோ சிலிண்டர் விலை ரூ. 203 அதிகரிச்சிருக்கு. அதோட புது விலை இப்போ சுமார் ரூ. 2246.50. ஆனா நம்ம வீட்டு சிலிண்டர், அதாவது 14.2 கிலோ சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்ல. அது பழைய விலையிலேயே தொடருது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம். இந்த விலை உயர்வு வியாபாரிகள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தா அவங்க சொல்றது இதுதான். ஏற்கனவே சப்ளை பிரச்சனையால அவதிப்பட்டு இருந்த எங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய அடிதான். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கமர்ஷியல் சிலிண்டர் விலை உயர்வு உங்க ஏரியாவுல இருக்கிற சின்ன கடைகளையும் உங்க அன்றாட வாழ்க்கையையும் எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அடிக்கடி போற டீ கடையில ஒரு டீ விலை ஏறுமா, இல்ல ஹோட்டல்ல சாப்பாட்டு விலை அதிகரிக்குமா? இதோட தாக்கம் எங்கெல்லாம் எதிரொலிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.